உச்சநீதிமன்றம் சிபிஐயும் விசாரிக்கும். சிபிஐ ஒழுங்காக விசாரிக்குதா என்பதை சிறப்பு புலனாய்வு குழு கண்காணிக்கும். அதிரடி அஸ்ரா கார்க் எஸ்ஐடி எந்த அதிரடியும் வேண்டாம், அடங்கி உட்காருங்கள் என்று கூறிவிட்டது. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டை, அதனால தான் இந்த சுப்ரீம் கோர்ட் தே வில் அனலைஸ் ஆல் ஆங்கிள்ஸ். அன்றைக்கி நீங்களும் பார்த்தீங்க அந்த வழக்கு விசாரணை, எல்லாரையும் பேச விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, எல்லோரும் என்னென்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். வின்சன் அவர் தான் நீண்ட நேரம் வாதிட்டார். அண்ட் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா எத்தனை டேபிள் இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு? நான் அதில் ஜட்ஜு டிஸ்டர்ப் ஆகிட்டாருன்னு நான் சொன்னேன். பல இந்தியாவை பூரா வழக்குகளை பார்க்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம்னா என்ன, எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆகும், இது மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றியே பல வழக்குகளை அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நைட்டில் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே 41 பாடி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 5 மணிக்கு எரிச்சிட்டாங்க அப்படின்றது அவர்கள் அது கவனத்திற்கு கொண்டு வந்த போது அது அவங்களை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும். வேலுசாமிபுரத்தில் விஜய் அவர்களின் வாகனம் வந்து நின்று பேசக்கூடிய இடத்தில் பிரேமானந்த் என்று ஒரு கூடுதல் எஸ்பியை 50 காவலர்களோடு நியமித்திருந்தார்கள். இதுதான் டியூட்டி. அந்த பிரேமானந்த் எங்கே? திரு பாலாஜி சீனிவாசன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதிடும்போது ஒரு போலீஸ் கூட சாவலைங்கன்றாரு. ஏன் சாவலை சார்? அவங்க அங்கே இல்லை. ஸோ இந்த அடிஷ்னல் எஸ்பி பிரேமானந்த் எங்கே? இது வெளியே வந்து விடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அந்த அடிஷ்னல் எஸ்பி என்ன ஐஜி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்ட்டு போயிட்டார். எங்கே போனாங்க? இல்லைங்க, அந்த அடிஷ்னல் எஸ்பி அங்கே இருந்து தானே, டேய் மரத்தில் கீழே இருக்கு, என்ன இது போய் இன்னும் சவுக்கட்டில் இருக்கிற இறங்கு, நீ என்னப்பா டிரான்ஸ்ஃபார்மர் நிற்கிற இறங்கு. அவர் டிஸ்போசல் 50 கான்ஸ்டபிள்ஸு, தம்பி அவனை இறக்கி விடு பண்ணிக்கலாமா? நீங்கள் அங்கே இருந்துருந்தீங்கன்னா நீங்களும் நசுக்கப்பட்டிருப்பீங்க. அப்போது ஏய் கூட்டம் சேருது, நீங்கள் அலர்ட் பண்ணியிருக்கலாம். யோ வண்டி எங்கே நிப்பாட்டியா, கான்ஸ்டபிள் செத்துருவான், கை கொண்டு வச்சுட்டு பொம்பளைக்கு நிற்கிது, நீங்கள் எங்கேயா போனீங்க? அந்த பஸ்ஸு நிற்கிதுலப்பா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் போலீஸ் எங்கே? நம்மளுமே வீடியோவில் உட்காந்து பார்த்து தானே சார். எங்கே போலீஸு? எங்கேயுமே இல்லைனா வந்து கூட்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் ஆளே இருக்கானா சார்? பைபாஸில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் நின்றுருப்பாங்க, அதெல்லாம் மறுக்கல. அங்கே எங்கே? அங்கே டியூட்டி போட்டிருப்பீங்கள, எங்கே போனாங்க? உங்கள் மீது தவறே இல்லை என்று தானே எல்லா அதிகாரிகளும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது வெளியே வந்துவிடும். இந்த சம்பவம் 27 இரவு நடந்ததிலிருந்து 28 காலை முதல் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எவ்வளவு பதட்டம் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா?